ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா, இல்லை புதுசாக நீங்கள் வரப்போறீங்களா? ஒவ்வொரு தொழிலாளர்களும் கட்டாயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. சம்பளம் உங்களுக்கு வரலையா, 5 மாதம் 6 மாதம் பெண்டிங்கில் இருக்குதா, தவறான இடத்துல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது. இப்போ ரீசெண்டாக சம்பளம் பெண்டிங் ஆகிடுச்சுன்னு தொழிலாளர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அதோட ரிசல்ட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த வீடியோ தொழிலாளர்களுக்கான சம்பள பிரச்சனை, எக்ஸாக்டாக நீங்கள் எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது, முன்னாடி என்ன ரூல்ஸ் இருந்துச்சு, இப்போ என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல போகுது. அதனால் இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ், நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற என்னைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க குவைத்தோட மிக முக்கியமான நியூஸை பார்த்தலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360 குவைத். இப்போ ரீசெண்டாக குவைத்தில் ஒரு கம்பெனியில் பங்களாதேஷ், இந்தியா, நேபாளம் இந்த 3 நேஷனாலிட்டியை சேர்ந்த தொழிலாளர்களுக்கு 5 மாதத்திற்கு மேலாக சம்பளம் கொடுக்கலான்னு வந்து சொல்லப்பட்டிருக்குது. கம்பெனியில் அவங்க எத்தனையோ தடவை வந்து சம்பளத்தை வந்து கேட்டோம், அந்த கம்பெனி அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து கொடுக்கல. இதனால தொழிலாளர்கள் அவர்களுடைய சம்பளத்தை கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. குவைத்தில் சம்பள பிரச்சனை வந்து லேபர் இஷ்யூ தான், இது வந்து போலீஸ் இஷ்யூ கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போராட்டம் பண்ணுறது பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது இல்லீகல் கேதரிங், அதாவது சட்டவிரோதமாக கூட்டம் வந்து கூடியிருக்கு. அப்புறம் லா வயலன்ஸ், அதாவது சட்டத்தை மீறுவதற்கான அர்த்தம். இந்த போராட்டத்தோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த தொழிலாளரை நாடு கடத்தி இருக்கிறாங்க. ரூமுக்கு போக கூட டைம் கொடுக்கல, ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுருச்சுவோம். எம்பசி ரிக்வெஸ்ட் பண்ணி ரிக்வெஸ்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்குது. அதுபோல போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா மற்றும் நேபாள நாட்டை சேர்ந்த தொழிலாளர்களை நாடு கடத்தாமல் நிறுத்தி வைத்திருக்காங்க. இவர்களுடைய வழக்கை உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஏன் இப்படி நடந்துச்சு? சேலரி கேட்கறதுக்கெல்லாம் நாடு கடத்துவாங்க, சம்பளம் கேட்கறதுக்காகலாம் நாடு கடத்திட மாட்டாங்க. அந்த சம்பளம் கொடுக்கலைன்னா அது எங்க போய் முறைப்படி நம்ம கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு வரையறை இருக்குது. குவைத் அரசு கிளியரா சொல்லியிருக்கிறாங்க, லேபர் ப்ராப்ளம் வந்து லேபர் மினிஸ்ட்ரி இல்லைன்னா மேன் பவர் அத்தாரிட்டி தான் ஹேண்டில் பண்ணணும்னு. சம்பளம் கொடுக்கலைன்னா இங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்காம போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போய் போராட்டம் பண்றது சட்டப்படி தவறு. இல்ல அதே மாரி நீங்க போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி தான் போராட்டம் பண்றீங்கன்னா அது பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ற கேட்டகரிக்கு வந்துடும். இப்போ இந்த பங்களாதேஷ் தொழிலாளர் கேஸ்ல தவறான பிளேஸ்ல தவறான முறையில் குரூப்பா சேர்ந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம எம்பசியோட கோஆர்டினேஷன் இல்லாம இவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த பங்களாதேஷே நாடு கடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது. முன்னாடிலாம் சம்பளம் தாமதமாச்சுன்னா எம்பசியில் புகார் கொடுத்த உடனே மேன் பவர் அத்தாரிட்டி மூலியமாக சமாதான பேச்சுவார்த்தை வந்து நடத்துவாங்க. வேலை பார்க்கக்கூடிய கம்பெனிகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு. ஆனா இப்ப கடுமையான விதிகள் பின்பற்றப்படுறாங்க. போராட்டம் ஏதாவது பண்ணீங்கன்னா $0 தான், அனுமதி எதுவும் கிடையாது. போலீஸ் கவனத்தை ஈர்க்கிற வகையில் நீங்க போராட்டம் பண்றீங்கன்னா உங்களை டைரக்டாக நாடு கடத்திடுவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா குரூப்பாக நீங்கள் சேர்ந்து போராட்டம் பண்ணுறீங்கன்னா உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுத்துருவாங்க. குவைத் கவர்மெண்டோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறக்கூடாது, சட்டத்தை மதிக்கணும், பப்ளிக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரீட்டில் அதாவது தெருக்கல்ல எல்லாம் எந்த ஒரு போராட்டமும் வந்து பண்ணக்கூடாது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க இங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நடங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது. சம்பளம் வரதுக்கு டிலே ஆகுது, கம்பெனி மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இல்லைனா தொழிலாளர் முதலாளிக்கு இடையில தகராறு, இது மாதிரியான ப்ராப்ளத்துக்கு நீங்கள் பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர் கிட்ட தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் அஃபேர்ஸ் இல்லைனா லேபர் ஆஃபீஸுக்கு நீங்கள் போறீங்கன்னா ரிட்டன் கம்ப்ளைண்ட்ஸ், சேலரிக்கான ப்ரூஃப், அதுக்கப்புறம் கான்ட்ராக்டரோட டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகணும். அதுவே 18ஆம் நம்பர் விசாவில் இருக்கக்கூடிய ஹோல்டர்ஸ்லாம் டிரான்ஸ்ஃபர் இஷ்யூ, சேலரி நான் பேமெண்ட், கம்பெனியோட வயலன்ஸ், இதுக்கெல்லாம் நீங்கள் சூன் ஆஃபீஸ்க்கு தான் வந்து போகணும். அதுவே உங்களுக்கு கம்யூனிகேஷன் மூலமாக ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எம்பசியை தான் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணணும். சம்பளம் உங்களுக்கு 1 மாதம் டிலே ஆகிடுச்சுன்னா கம்பெனிலேயே வந்து கேட்டு பாருங்க. அதுவே 2 மாதம் 3 மாதம்னா சேலரி ப்ரூஃப் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. எம்பசியை மேன் பவரும் சேர்ந்து உங்களோட சேலரியை வாங்கி தருவாங்க. கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சேலரி ஸ்லிப், கான்ட்ராக்ட் காப்பி, சிவில் ஐடி, கம்பெனியோட நேம் அண்ட் அட்ரஸ், இது எல்லாத்தையும் நீங்க கொண்டு போகணும். அது மாதிரி பாத்தீங்கன்னா குவைத்துல லேபர் வேற, போலீஸ் ஸ்டேஷன் வேற. போலீஸ் வந்து சட்டத்தை மீறுபவர்களுக்கும் குற்ற செயல்களில் ஈடுபடுறவங்களை பிடிக்கிறதுக்கு தான் போலீஸ். சம்பள பிரச்சனைக்கெல்லாம் பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவரும் எம்பசியும் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ சம்பளம் வந்து கொடுக்கலைன்னா கரெக்டான இடத்துல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத இடத்துல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போராட்டம் பண்றங்கிற பேர்ல பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அலேக்கா தூக்கிட்டு போய் ஃபிளைட் ஏற்றி விட்டுருங்க, ஊருக்கு பெற வேண்டியதான், சம்பளமும் கிடைக்காது. மேலும் இது போன்ற உண்மையான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க. See you நண்பா.